இப்போ நம்ம ஒரு 5 மாத செனக்கிடேரியை பார்க்கோம். 5 மாத செனக்கிடேரின்னா இந்த கிடேரியோட டைப் என்னென்னா கிர்ரு. இது கிர்ருலேயும் கிராஸ் தான். கிராஸுங்கும் போது இப்படி கிடேரி இது 2.5 வருத்து கண்ணுக்குட்டி தான். இது கரெக்டாக 2.5 வருத்து மாடு தான் செனை ஊசி போட்டாச்சு. அப்போ இந்த கிடேரியோட லாபம் என்ன லாபகரம்னா இவ்வளோ ஒரு மேனியாக இருக்கணும். நம்ம வளர்க்கும் போதே கண்ணுக்குட்டியாக நல்லா பால் விட்டு வளர்த்தா தான் இவ்வளோ தூரம் ஒரு 2.5 வருஷத்துலனாலும் இவ்வளோ தூரம் மாடாக வரும். அதான் ஒரு காம்பு கண்ணுக்குட்டியில் வளர்க்கும்போது 1.5 காம்பை விட்டு மேக்சிமம் ஒரு காம்பை விட்டு வளர்த்தோம்னா இப்படி மாடாக வரும். நம்ம கண்ணுக்குட்டி வளர்க்கறது பாலை இழுத்துட்டு சொண்டை இழுத்துட்டு விட்டோம்னா அந்த கண்ணுக்குட்டி இவ்வளோ தூரம் இந்த 2.5 வருஷத்தில் செனை ஊசி கொடுத்த மாடாக அளவுக்கு வராது. நம்ம அப்படி விட்டு வளர்த்தோம்னா அந்த மாடும் இவ்வளோ தூக்கு உயரமாக வரும். அதுதான் கண்ணுக்குட்டி வளர்க்க பெனிஃபிட்டை நான் சொல்லுவேன். நம்ம வளர்த்தாலும் நிற்போம். இப்படி ஏஜில் விற்றாலே இப்போ ஒரு 5 மாதம் செனை இருக்குது. இப்படி ஏஜில் விற்றாலே ஒரு 50-55 ரூபாய்க்கு போகும். அதே இது இப்படி மாடு அது நெருங்கிய செனையில் விற்கும்போது ஒரு 70 ரூபாய்க்கு விற்கும். அப்போ ஒரு 2.5 வருஷத்தில் நம்ம கண்ணுக்குட்டியாக வளர்த்தா அப்போ நமக்கு லாபம் எவ்வளோ இருக்குது. அப்போ நம்ம வளர்க்கும் பக்குவத்தில் வளர்த்தோம்னா இப்படி ஒரு மாடாக வளர்க்கலாம். கண்ணுக்குட்டியாக வளர்க்குறதுக்கு நம்ம ஒரு காம்பை விட்டு வளர்க்கணும். ஒரு காம்போ 1.5 காம்பை விட்டு வளர்த்தோம்னா தான் இப்படி மாடாக வரும். இப்படி மாடாக வந்தாலும் 10 வருஷம் வச்சுக்கலாம்ல. இப்படி மாடாக வந்தால் 10 ஈத்துக்கு வச்சுக்கலாம். இந்த மடி தெரியுதா, கொமடி மடி, அதான் காமெடி. அப்போ இன்னும் ஒரு 5 மாதம் வளர்த்தோம்னா இதுக்கு நமக்கு நல்ல ஒரு இன்கமி. கண்ணுக்குட்டியாக வளர்க்குறதுக்கு நான் சொல்லுது, கண்ணுக்குட்டியாக வளர்க்கும்போது நல்லா பால் விட்டு வளர்த்தோம்னா இப்படி மாடாக வரும்.